எஸ்பிஓ ஃபார்ம் அக்செப்ட் பண்ணணுமா நாட் அக்செப்ட் பண்ணணுமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ரொம்ப முக்கியமான ஆடியோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டு கேளுங்க. நீங்களே ஓனாக டவுன்லோட் பண்ணி கேளுங்க. வேறு யாருக்கும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சொல்லாமல் கூட போவாங்க. அதனால் யூடியூப்பில் போடுவாங்க, யூடியூபர் சொல்லுவாங்க, கமெண்டர் சொல்லுவாங்க, டீம் லீடர் சொல்லுவாங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்காதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக நீங்களே ஓனாக கேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது. ஏன் இன்னும் ஓப்பன் ஆகலை, டிலே ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சண்டை போட்டுட்ருக்காங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரடியூசருக்கோ டீம் லீடருக்கோ அவங்களெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்படின்னா நீங்களே நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா எஸ்பிஓ ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறது எஸ்பிஓ கையில் இப்போ இல்லை. அது கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும். அவங்கக்கிட்ட போயிடுச்சு, அவங்க தான் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எல்லோரும் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரி இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் தர போகிறாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை நாட் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுறதும் நாட் அக்செப்ட் பண்ணுறதும் நீங்கள் ஆடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஆடியோ கேளுங்க. கேட்டுட்டு கொடுக்குற ஃபார்ம் அக்செப்ட் பண்ணுறீங்களா நாட் அக்செப்ட் பண்ணுறீங்களாங்கிறத நீங்களே ஓன் டெசிஷன் முடிவு எடுத்து நீங்களே அதை செய்யுங்க. அக்செப்ட் கொடுக்குறீங்களா நாட் அக்செப்ட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க. ஓகே. அப்புறம் சார் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் நீங்கள் கேட்டுக்குங்க. முக்கியமாக எல்லோரும் ஆடியோ கேட்க சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்களே கேளுங்க. ஓகே டீம் மெம்பர்ஸ், நிறைய பேசிட்டேன். என்னாலே முடியாத அளவுக்கு ஏன் இப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கேன். சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஃபுல்லாக ஆடியோ உட்காந்து கேட்டுட்டு நாளைக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க்கை பண்ணுங்கள். எல்லா ஆடியோவையும் கேட்காம அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டு புலம்பாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. எஸ்பிஓ வெரி இம்பார்ட்டண்ட் ஆடியோ, எல்லோரும் கேளுங்க.